இப்போது உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நீர் எங்களோட பேசும். ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே, குழந்தைகளை எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். நீர் பேசும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதனால கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் ஸ்லாக்கியத்துக்காக தேவனை நாம் துதிப்போம். நம் தேவன் நல்லவர். ஆமென். அன்ற வார்த்தைகளுக்காக நம்ம இருதயங்களை திருப்போம். வேத புத்தகத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதத்தை நேரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். Psalm 30 verse 11. சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இந்த சங்கீதம் தொடங்கும் போதே எப்படி தொடங்குறது என்று வாசித்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய இண்டெக்ஸ் கொடுக்கப்பட்டது கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு வீட்டை நம்ம கட்டுகிறோம், ஒரு ஷாப்பிங் மாலை கட்டுகிறோம், ஏதோ ஒரு கட்டடத்தை ஏதோ ஒரு கட்டுகிறோம். அது கட்டி அது பிரதிஷ்டை செய்கிறது, கிரக பிரதிஷ்டை. ஒரு தொடக்கம் எப்படி இருக்கு? பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறாரு. எழுதும் போதே என்னன்னு தொடங்குறார்? கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். தொடங்கும் போது சத்துருவோடு தொடங்குகிறார். ஆனால் முடிக்கும் போது அப்படி முடிக்கல அவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாத்து கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கலாம். 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இதனால் செய்தியின் தலைப்பு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமே. நம்ம ஆண்டவர் யார்? அவர் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹபாக் 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 என்ற எபிரேய பதம் சொல்லப்படுகிறது. மாற பண்ணுகிறவர், சேஞ்ச் பண்றவரா நம்ம ஆண்டவர். யாருன்னா ஹபாக். உங்க ஆண்டவர் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஆமே, ஹல்லேலூயா. அவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம நினைத்து கொள்றோம், இது மாறுமா? மனுஷர்கள் மாறுவார்களா? அந்த சூழ்நிலைகள் மாறுமா? அந்த பிரச்சனை மாறுமா? அந்த போராட்டம் மாறுமா என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் யாரும் மாற பண்ணுகிறவர். சேஞ்ச், டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறவர். ஒரு சூழ்நிலையை மாற்றுவார், ஒரு பிரச்சனையை மாற்றுவார், ஒரு போராட்டத்தை மாற்றுவார், இல்ல மனுஷனை மாற்றுவார், இல்ல கால சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீர். ஆமென். புலம்பலை மாற்றுகிற ஆண்டவர், துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர், கவலைகளை மாற்றுகிற ஆண்டவர், கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவர், வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர், வியாதி படுக்கையை மாற்றுகிற ஆண்டவர், சுகவீனங்களை மாற்றுகிற ஆண்டவர், தோல்விகளை ஜெயமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. மறுபடியும் சந்தோஷமாய் பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற ஆண்டவர், கடனாளி செல்வந்தனாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். நம்ம ஆண்டவரால முடியாது எதுவுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரு வேடிக்கையான உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு செய்திக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. நான் கதை சொல்றது என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நல்ல கதை சொன்னீங்க பாப்பான்னு சொல்லுவா என்னிடத்துல. ஆமென். 2 பேர் 12 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து போகணும். 2 பேர் 12 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து போகணும். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே வருது. அவர் கேட்கிறாரு, எங்க போறீங்க கேட்கிறாரு. இல்லை, நான் அந்த ஊருக்கு போய் சேரணும் அப்படின்றார். அப்படியா, நானும் அங்கதான் போறேன். வானும் 2 பேரும் தனியா நடந்து போறதுக்கு பேச்சு துணையா நடந்து போலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் புலம்பல், இன்னொருத்தர் பேர் மகிழ்ச்சி. என்னது? ஒருத்தர் பேர் புலம்பல், இன்னொருத்தர் பேர் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியும் புலம்பலும் 2 பேரும் சேர்ந்து நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது மகிழ்ச்சி சொல்றாங்க, எனக்கு இந்த மாசம் இந்த வருஷம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, ஆசீர்வாதமா இருந்துச்சு தெரியுமா. சின்ன சின்ன கஷ்டம் வந்துச்சு உண்மைதான், ஆனா மகிழ்ச்சியா இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு என்று சொல்லி மகிழ்ச்சி பேசிக்கிட்டே வருது. கொஞ்சம் தூரம் போன உடனே திரும்பி பார்க்கறாரு. புலம்பல் சொல்லுது, கவலைங்க, போன வருஷம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, கவலை கவலை கவலைன்னு அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை
கவலை, அது கவலையெல்லாம் சொல்லுது. அதுக்கு பிறகு நடந்து போறாங்க. 2வது கிலோமீட்டர்ல அடுத்த கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது இந்த மகிழ்ச்சி சொல்லுது, கஷ்டம் இருந்துச்சு, ஆனா ஒரு திருப்பு முனை இருந்துச்சு பாருங்க. என் பையன் இப்படி பண்ணிட்டான் பாருங்க, என் மகள் இப்படி படிச்சுட்டா பாருங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீரென்று ஆண்டவர் இப்படி ஒரு உயர்வை கொடுத்துட்டாரு பாருங்க. கஷ்டம் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் மாத்திட்டாரு என்று சொல்லி மகிழ்ச்சி தன்னுடைய காரியத்தை சொல்லிக்கிட்டே வந்துச்சு. அடுத்தது யார் பேசணும்? புலம்பல். புலம்பல் சொல்ல ஆரம்பிச்சது, ஒரே வேதனைங்க, மனசெல்லாம் வலிங்க, அந்த மனசுல இருக்கிற வலி மாறவே இல்லைங்க. என்ன வேதனை, என் கண்ணீர் யாருக்கிட்ட போய் சொல்றது, நான் சொல்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, யாருக்குமே விளங்க மாட்டேங்குது சொல்லி அதன் வேதனைகளை சொல்லிட்டே வந்துச்சு. அடுத்தது மகிழ்ச்சி பேச ஆரம்பிச்சது, கவலைலாம் இருக்குங்க, அந்த கவலை நடுவில் கர்த்தரை நம்ம பார்க்கும்போது அந்த கர்த்தர் கவலையெல்லாம் மாற்றினார் என்று சொல்லி கர்த்தர் தனக்கு செய்ததை மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. அடுத்தது புலம்பல் சொல்லிச்சு, ஆமாங்க நீ சொன்னோன்னு தான் கவலையே வருதுங்க. என்ன கவலைங்க நீங்க சொல்றீங்க, கவலையெல்லாம் கர்த்தர் மேல வைக்க சொல்றீங்க, எங்கெங்க வைக்கிறது? என் பிரச்சனை இப்படி, என் போராட்டம், உங்க வழியை பார்த்துட்டு போங்க நீங்க என்று சொல்லி கவலை பேச ஆரம்பிச்சது. அடுத்தது போக ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரமா கடன் பிரச்சனைங்க, பண பிரச்சனை இருக்கு பாருங்க, அது பெரிய பாடா படுதுங்க. கடன் கடன் என்று சொல்லி கடன், உட்காந்தா கடன், எழுந்தா கடன், வட்டி கட்டணங்க, இவ்வளோ வட்டி வாங்கிட்டேங்க, வட்டிக்கு பணத்தை வாங்கி அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஒன்றும் உருப்படலைங்க என்று சொல்லி புலம்பிக்கிட்டே வருது. அடுத்தது மகிழ்ச்சி சொல்லிச்சு, இல்ல 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 பிரச்சனை, கடன் பிரச்சனை எனக்கும் வந்துச்சு உண்மைதான், ஆனா அந்த கடன் எல்லாம் ஆண்டவர் மாத்தினாரு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சேன், ஆண்டவருக்கு என் கஷ்டத்து நடுவில் சாரி பார்த்து விதவை போல கத்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து கத்தரை நான் கனம் பண்ணினேன். கஷ்டத்து நடுவில் தான் ஆண்டவருக்கு நான் கத்தருக்கு உண்மையா கொடுக்க ஆரம்பிச்சேன். தசோபா காணி கத்தர் கொடுத்து கத்தர் கனம் பண்ண ஆரம்பிச்சேன். என் கெடுக்கே பண தேவைகள் இருக்குதே, இது நடுவில் இல்ல கத்தரை கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். என் பண பிரச்சனையில ஆண்டவர் உயர்வை கொடுத்தாரு, எனக்கு வேலையில் திடீர்னு உயர்வு கிடைச்சது, ப்ரொமோஷன் கிடைச்சது, வர வேண்டிய பணங்கள்லாம் திடீரென்று வந்து சேர்ந்தது, கத்தரை பணத்துல கனப்படுத்தின கத்தர் எனக்கு பண தேவையெல்லாம் சந்திச்சாரு, பண பிரச்சனை மாத்தினார் என்று சொல்லி மகிழ்ச்சி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. கடந்து போயிட்டே இருந்தாங்க. அடுத்த கிலோமீட்டர் கடந்து போயிட்டே இருக்கும் போது புலம்பல் சொல்லிச்சு, ஆமாங்க வேலையில ஒரே பிரச்சனைங்க, திடீர்னு வேலையில் நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த 6 மாசத்துல வேலை ஒரு இடத்துல விட்டு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறேங்க, நிரந்தரமான வேலை இல்லை. உங்களுக்குன்னா வேலையில ப்ரொமோஷன் சொல்றீங்க, வேலை இல்லை என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளை புலம்பல் சொல்லிட்டே வந்தது. அடுத்த கிலோமீட்டர் தூரம் கடந்து போனாங்க. ஆமாங்க, கல்யாணம் பிள்ளைக்கு பண்ண நினைச்சேன், கல்யாணத்துல பிரச்சனை, இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அங்க பிரச்சனை, போராட்டம், குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, மாமியார் வீட்டில் பிரச்சனை. அடுத்தது இன்னொரு பிள்ளைக்கு திருமணம் பண்ணலான்னு நினைச்சா அந்த திருமணத்துல நிறைய தடைகள், போராட்டம் என்று சொல்லி கடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. இப்படி சொல்லி 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 6 கிலோமீட்டர் தூரம் தாண்டிட்டாங்க. இந்த வருஷத்துல 6 மாசம் கடந்துட்டோம். கவலை புலம்பல் சொல்லிச்சு, கவலையை சொல்லியே ஒரு மாசம் ஓட்டிச்சு, வேதனையை சொல்லியே ஒரு மாசம் ஓட்டிச்சு, கஷ்டத்தை வேதனையை சொல்லியே ஒரு மாசம் ஓட்டிச்சு, கடன் பண பிரச்சனையை சொல்லியே ஒரு மாசம் ஓட்டுனீங்க, வேலையில பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, தொழில் எந்த பிரச்சனை சொல்லியே ஒரு மாசம் ஓட்டுனீங்க. அடுத்தது பிள்ளை திருமணம் எல்லாம் சொல்லி 6 மாசம் முடிஞ்சிச்சு. என்ன பண்றதே தெரியல. மகிழ்ச்சிக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா மகிழ்ச்சி அந்த பிரச்சனையை பார்க்கல. நீங்களாம் பரவாயில்லங்க, பெரிய ஆளுங்க, நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க பார்க்கல, எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்குது என்று சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. பார்த்தா அங்க பிரிட்ஜ் உடைஞ்சிருக்குது. பேசிட்டே திரும்பி பார்க்குது, பார்த்தா புலம்பல் ரொம்ப குட்டி ஆயிட்டு இருக்கு. என்னங்க இவ்வளவு குட்டி ஆயிட்டீங்களே, ரொம்ப என் ஹைட் இருந்தீங்க, இப்ப இவ்வளவு குட்டி ஆயிட்டீங்களே. ஆமாங்க, இப்பதான் எனக்கு நினைவு வருது, ஒவ்வொரு கிலோமீட்டர் வரும்போது நான் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி புலம்பல்
நான் புலம்பல் பாடும்போது 1/2 அடி குறைஞ்சி 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 இந்த 6 மாசத்துல இந்த 6 பிரச்சனை 6 கிலோமீட்டர் கடந்து வரதுக்குள்ளேயே நான் 3 அடி குறைஞ்சிட்டேன். மகிழ்ச்சி தன்னுடைய பிரச்சனை போராட்ட நடுவில் கர்த்தர் செய்வார் செய்வார் என்று வார்த்தைகளை சொல்லி சொல்லியே 3 அடி உயரம் வந்துடுச்சு. ஒவ்வொரு பிரச்சனையை சொல்ல 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 6 அடி 6 அடி 6 அங்குலம் குறைஞ்சி குறைஞ்சி குள்ளமாயிடுச்சு. இந்த 6 மாசம் கடந்து வந்துட்டாங்க. வழியில பள்ளம் கடந்து போகணும். இந்த 6 உடைஞ்சி ரோடெல்லாம் தண்ணியா போயிட்டு இருக்குது. இது உயரமா ஆனதுனால மகிழ்ச்சி என்ன பண்ணுச்சு, வேகமா ஓடி வந்து காலை வச்சு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுச்சு. ஜம்ப் பண்ணிட்டு திரும்பி பார்க்குது, புலம்பல் இங்கேயே உட்காந்து கையே கன்னத்தில் வச்சு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுது. 6 மாசம் புலம்பதில்ல, வழியில எந்த பாவி மனுஷன் பிரிட்ஜை உடச்சி விட்டுருக்காங்களே, இதை எவன் பண்ணானோ தெரியலையே, இது எப்படி நடந்துச்சு தெரியலையே, நான் செய்ய மாட்டேன்னா சொன்னனே, என்னை பிடிச்ச வலுக்கட்டாயமா இதை செய்ய வச்சுட்டானுங்களே, ரோட்டை உடச்சி போட்டானுங்களே, காவா வெட்டி விட்டானுங்களே, என்ன நடந்துச்சு தெரியலையே, இந்த கவர்மெண்ட்டே சரியில்லையே, அது சரியில்லையே என்று சொல்லி கையை வச்சு மறுபடியும் புலம்பல் பாட ஆரம்பிச்சிச்சு. புலம்பல் பாட்டை சந்தோஷமா பாடினாவது யாரா கேட்கலாம், புலம்பல் பாட்டை யாரா கேட்க முடியுமா? முடியல. அப்போ மகிழ்ச்சி சொல்லிச்சு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுச்சு, அது வேகமா திரும்ப வந்து அது புலம்பிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. புலம்பல் குட்டி குட்டி குட்டியா ஆயிட்டு 1/2 அடி 3 அடி குறைஞ்சி குட்டியா ஆயிடுச்சு. அதை தூக்கி மேலே வச்சுட்டு வேகமா ஓடி அந்த பாலம் உடைஞ்சு போன அந்த காவா போல இருக்க அந்த வழியை, அந்த 6 போல இருக்க இடத்த தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்பதான் புலம்பல் கண் திறக்குது. ஏய், எப்படி நாங்க வந்தேன், தேங்க்யூ தேங்க்யூ, இன்னைக்கு நல்ல உதவி செஞ்ச, தேங்க்யூ. நான் என்ன செய்யறேன், உன்னை ஃபாலோ பண்றேன். இந்த 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர்றதுல என் கவலை, என் பிரச்சனை, என் போராட்டத்தை சொல்லி சொல்லியே விசுவாசத்துல குறைஞ்சு போயிட்டேன். என் ஆவிக்கிற வாழ்க்கையில குறைஞ்சு போயிட்டேன். நீ சொன்ன ஆண்டவரை என்னை நம்பாம, என்னுடைய தேவனை நம்பாம, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பாம என் பிரச்சனையே பேசினேன், என் போராட்டத்தையே பேசி நான் குறைஞ்சு போயிட்டேன். ஆனா 6 கிலோமீட்டர் தூரம் என் வாழ்க்கை பயணத்துல பாதி வருஷத்தை என் பிரச்சனையை பேசியே கழிச்சு போட்டேன். ஆனா இப்போது நான் ஒன்று செய்கிறேன், என் தேவனை நான் துதிச்சு பாடுவேன். உன்னை போல நானும் பேச ஆரம்பிக்க போறேன். ஆமென். அப்ப அது சொல்லிச்சான், கையை உயர்த்தி சொல்லிச்சான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, இந்த 6 மாசத்தை நீங்க பிரச்சனைகளை, கவலைகளை, போராட்டங்களை, வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை, தொழில் இருக்கிற பிரச்சனை இல்லாதவைகளை பேசி பேசியே உங்க விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் உங்க பிரச்சனையை பேசும்போது 1/2 அடி குறைஞ்சு போயிருக்கலாம், விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பாதி வருஷத்தை பிரச்சனைகளை பேசி கழிச்சு போட்டோம், பிரச்சனைகளை பேசி கடந்து வந்துட்டோம். இந்த புதிய மாசத்துல, இந்த புதிய தொடக்கத்துல நீங்க சொல்லணும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீர். எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாமா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீர். ஆமென். அப்போது சொன்னாங்க, மகிழ்ச்சி சொல்லிச்சான், வெரி குட், குட் டிசிஷன், நல்ல தீர்மானம். இந்த தீர்மானத்திலே உறுதியாயிரு, அந்த தீர்மானத்திலே நிலைச்சிரு. ஆமென். மகிழ்ச்சி உயரமா வளர ஆரம்பித்தது. புலம்பல் குறைஞ்சி 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 அதை விசுவாசத்தை குறைச்சிச்சு. எனக்கு அருமை தேவஜனமே, இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமே. உங்க புலம்பல் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவர். ஆமே. உங்களுடைய வேதனைகளை அவர் மாற்ற வல்லவர். ஆமே. அந்த வசனத்தை முழுமையா வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் இரட்டை களைந்து போட்டு, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை களைந்து போடு, ஒரு காரியத்தை களைந்து போடு. அப்படி என்றால் களைஞ்சு போடுறது தெரியுமா? ஒரு வஸ்திரத்தை ஒரு மனுஷன் உடுத்தி கொண்டிருக்கிறான், அந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டு புது வஸ்திரத்தை உடுத்தி கொள்வது. என்ன வஸ்திரத்தை கழட்டி போடணுமா? அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன வசனமா?
என்ன வஸ்திரத்தை கழட்டி போடணுமா, களைந்து போடணுமா? என் ரெட்டை அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சேக்லாத், சோர்வு, என் பலவீனம், எது உங்களை குன்றி குறுகி போக பண்ணதோ, எது உங்க விசுவாசத்தை கெடுக்குதோ அதை களைந்து போடு. ரெட்டை களைந்து போடு. இந்த ரட்டு உடுத்தை யூதர்கள் எப்போது உடுத்துவாங்க தெரியுமா? தங்கள் வாழ்வில், தங்கள் தேசத்தில் வேதனையான காரியங்கள் நடக்கும் போது, துக்கமான காரியங்கள் நடக்கும் போது. இன்னைக்கு அநேகருக்கு எவ்வளவு நடந்தாலும் சரி, எப்பவுமே துக்க முகமாகவே இருப்பாங்க. துக்க முகமா இருக்கிறது என்ன? இயேசுடைய வார்த்தையை சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்கிறது. ரிவைஸ்ட் வெர்ஷன்ல, என்னுடைய புலம்பலை ஆனந்த சந்தோஷமாக மாற செய்தீர். ஆனந்தனாலே சந்தோஷம்தான், ஆனா அவங்க மொழிபெயர்க்கிறாங்க பாருங்க, என் புலம்பலை ஆனந்த சந்தோஷமாக மாற செய்தீர், என்னுடைய மகிமை அமைதியாக இல்லாமல் உம்மை புகழ்ந்து பாடும்படியாக நீர் உன்னுடைய சணல் ஆடையை களைந்து போட்டு. சணல் ஆடை என்ன தெரியுமா? சணல்னா கோணிப்பை. அந்த கோணிப்பையை உடுத்தி கொள்ளுவாங்க. எதுக்கு? துக்கம். இன்னைக்கு என்ன உடுத்தி இருக்கிறீங்க? சணல் ஆடையா, சாக்கு ஆடையா? இளைய குமாரன் உடுத்தி கொண்டிருந்த சாக்கு ஆடை, அழுக்கு வஸ்திரத்தை தரித்திருந்தான். நீ எந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் நமக்கு நீதியின் சால்வை தரிப்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடை கட்ட விரும்புகிறார். ஆமென். சாக்கு ஆடை, சணல் ஆடை களைந்து போட்டு மகிழ்ச்சினால் என்னை உடுத்தினீர். இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, என்ன ஆடையா? என்ன ஆடை? சணல் ஆடை. துக்கன்ற ஆடையை நான் களைஞ்சு போட்டு மகிழ்ச்சி என்ற ஆடையை உடுத்திக்கணும். சொல்லுங்க, ஆடை என்ன ஆடை? ஆமென். எல்லாம் ஒரு மாதிரி சொல்றீங்க. அடுத்த வசனம் சொல்லும் ஆடைன்னு சொல்லுது, ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதே மொழிபெயர்ப்புல இன்னொரு இப்படியே சொல்லுகிறது. ஈஸி ரீடிங் வெர்ஷன் சொல்லுது, நான் ஜெபித்தே நீர் எனக்கு உதவி நீர், என் அழுகையை நடன களிப்பாய் மாற்றினீர். ஆமென். அழுகையின் ஆடைகளை நீர் அகற்றி விட்டீர், என்னை மகிழ்ச்சியினால் என்னை பொதிந்து வைத்தீர். மகிழ்ச்சிக்குள்ள என்னை பொதிந்து வைத்தீர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன ஆடையா? சணல் ஆடையை கர்த்தர் நீக்கி நடன களிப்பு என்ற ஆடையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆடை சொல்லுங்க, ஆடை களைந்து, அழுக்கு வஸ்திரத்தை களைந்து, துக்க வஸ்திரத்தை களைந்து, கவலை என்ற வஸ்திரத்தை களைந்து, வேதனை என்ற வஸ்திரத்தை களைந்து, கடன் பிரச்சனை போராட்டம் என்ற வஸ்திரத்தை களைந்து, வேலை இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த வஸ்திரங்களை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் மகிழ்ச்சியின் ஆடை நான் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கர்த்தர் இந்த மகிழ்ச்சி என்ற ஆடையை கர்த்தர் இந்த புதிய மாசத்துல, இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவாராக. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், எப்போது அந்த புலம்பல் மாறுமா, கவலை மாறுமா, பிரச்சனை மாறுமா, ஒரே ஒரு சாவி மட்டும் உங்களுக்கு கொடுத்து விரும்புகிறேன், கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. அவன் சொல்லுகிறான், என் புலம்பலை மாற்றினீர். எல்லா காரியத்தை சொல்லிட்டு 12 சொல்லும் போது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும் துதிப்பேன். உங்களை துதிக்கும் போது முதல் வசனத்துல சத்துருக்களை பற்றி சொல்லும் போது, சத்துருக்கள் நடுவிலிருந்து நான் கை தூக்கி எடுத்து நான் உம்மை போற்றுவேன். எப்போது ஒரு மனுஷனோட வாழ்வுல பிரச்சனைகள் போராட்டம் மாறுதான் கர்த்தர் திருப்புமுனையை கொடுக்கிறா தெரியுமா? ஒரு மனுஷன் கர்த்தரை போற்றி பாடும்போது, அவரை துதிக்கும் போது உங்க வாயில கர்த்தர் துதியை வச்சிருக்கிறார். ஆமென். என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள் அப்படி என்றால் ஆண்டவர் ஜனங்கள் அவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் வாயில திறந்த மனதார கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தர் உங்க வாழ்விற்கு அந்த துக்க வஸ்திரங்களை, கவலை என்ற வஸ்திரத்தை மாற்றி போட்டு கர்த்தர் புது வஸ்திரத்தை, மகிழ்ச்சி என்ற வஸ்திரத்தை, ஹபாக் மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வேதனைகளை மாற்ற வல்லவர். கர்த்தரை துதிங்க மகளே, மகனே, கர்த்தரை துதி, அவரை ஆராதி, அவரை உயர்த்து, அவரை மகிமைப்படுத்து, அவரை கனப்படுத்து. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். பிரச்சனைகள் போராட்டத்தின் நடுவில் நீர் மாற்றுவீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீ மாற பண்ணினீர், ஸ்தோத்திரம். நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க, நான் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஆமென். கர்த்தரையே சார்ந்து வாழ்வேன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது.
You have turned my mourning into dancing for me. You have removed my sackcloth and clothed me with gladness. Hallelujah. இன்னைக்கெல்லாம் ஆமே சகோதரிகளாம் இன்னைக்கு கிளாடியா நீ மாறுவீர்களாக. ஆமே கிளாடி என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. ஆமே எல்லாம் சொல்லுங்க, பேர் என்னது? கிளாடி. நோ மோர்னிங். ஆமே புலம்பல் இல்லை. ஆமே இனிமேல் நீங்கள் நானும் புலம்பல் இல்லை. ஆமே பிரயாணம் போகலாமா? பிரயாணம் போகலாமா? புலம்பல் மகிழ்ச்சி பிரயாணம் போகலாமா? புலம்பல் இப்போ மகிழ்ச்சியாக மாறிடுச்சு. ஆமே 6 மாதம் வருஷத்தில் பாதி வருஷத்தை புலம்பியே தீர்த்தோம். ஒவ்வொரு முறை நீங்கள் புலம்பும் போதும் 1/2 அடி குறையிறீங்க விசுவாசத்தில், ஆவிக்கிற வாழ்க்கையில் குறையிறீங்க, நம்பிக்கைகள் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் குறைகிறீர்கள். ஆனால் மகிழ்ச்சியாய் நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. இப்போ பிரயாணம் போகலாமா? மகிழ்ச்சியும் புலம்புலம் இப்போ போயிட்டு இருக்காங்க பிரயாணம். நம்மளும் போகலாமா? இன்னும் கடக்க வேண்டிய தூரம் இருக்குது. ஆமாம் இன்னும் 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இன்னும் 6 மாதங்கள் கடக்கணும். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமாம் ஹல்லேலூயா. இப்போ புலம்பல் திரும்பிச்சு, மனம் திரும்பி என்னவா மாறிச்சு? அது பேரே மாற்றிக்கிச்சு, களிப்பு. எல்லாம் சொல்லுங்க, களிப்பு. வசனம் சொல்லுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். மகிழ்ச்சியும் களிப்பு இப்போ நடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போகும்போது நீ புலம்பலா வந்துருக்கிற, அவங்க பேர் புலம்பல்னே வச்சுக்கோங்களேன். நான் சொல்லலை, அப்படி வச்சுக்கலாம், சொல்கிறேன் புலம்பல்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் போகும்போது எப்படியா போக போகிறீங்க? களிப்பு மகிழ்ச்சியாக போக போகிறீங்க. ஆமாம் பிரயாணம் போகிறோன்னா, நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையில் பிரயாணம் தொடர்ந்து போகிறோன்னா, அந்த களிப்பு அந்த மகிழ்ச்சி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை அற்புதமாய் நடத்துவார். ஆமாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வரிகளை பாடி கர்த்தர் அப்படியே ஆராதிக்கலாமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறினீர், என் வெட்கத்தை மாற்றினீர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயில திறந்து எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்வில் இந்த வருஷத்தை ஆண்டவரே நான் கவலையில், வேதனையில், கஷ்டத்தில், பாரத்தில் எல்லாவற்றிலும் கழிச்சு போட்டேன். இந்த வருஷத்தை நான் இப்படியே தொடங்கி 6 மாதங்கள் கடந்து வந்துட்டேன். இப்படியே பிரயாணப்பட முடியாது ஆண்டவர். இப்படியே விசுவாச வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க முடியாது. நான் உம்மோடு நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உண்மையை துதிக்க விரும்புகிறேன், உண்மையை ஆராதிக்க விரும்புகிறேன், உண்மையை வாழ்த்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தரை மைல்டா பாடி கர்த்தரை உயர்த்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தை கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். 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 நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல
செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வாயில திறந்து ஆண்டவர் சொல்லலாமா? என் புலம்பலை விசுவாசத்தோடு எல்லாம் சொல்லலாமா? விசுவாசம் இல்லாம 6 மாதத்தை கழிச்சு போட்டோம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கைகளை உயர்த்தி, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் புலம்பலை வாயில திறந்து சொல்லுங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினி, ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினி. என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினி. இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தை இந்த நியூ மந்த் ஆண்டவரே, நியூ பிளஸிங்ஸ், new blessings ஆண்டவரே, new openings ஆண்டவரே, new open doors, new job opportunities ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நீ breakthrough கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலேயும் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வாதத்தை கூறுகிறேன் ஆண்டவரே. new blessings உண்டாகட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், திருமண காரியங்கள் கைக்குடி வரட்டும், நம்பிக்கைகள் அவங்க வாழ்வில் அப்படியே நிறைவேற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. நியூ டோர்ஸ், நியூ ஓப்பனிங்ஸ், நியூ ஹோப் இவர் வாழ்வில் உண்டாவதான் ஜெபிக்கிறப்பா. பிள்ளை பேறுகள் உண்டாகட்டும், மலட்டு தன்மைகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், நிந்தைகள் மாறுவதாக, அவமானங்கள் மாறுவதாக, ஆசீர்வாதங்கள் வந்து சேர்வதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக, கர்த்தருடைய கரம் வர வைராக்கியமாய் பராக்கிரமம் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். இவர்கள் நினைத்திராத, எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக இப்பொழுதே உம்மை துதிக்கிறேன். வாய்களை தர சொல்லலாமா? ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதே உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, மார்னிங் ஆண்டவரே, நீங்க டான்சிங்கா நீ மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். என் கவலைகளை, என் புலம்பலை மாற பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வார்த்தை இப்படி ஜனங்களுக்கு கூறி இப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் பலுகி பெருகுவார்களாக. இவங்க சஞ்சலப்பட்ட, கஷ்டப்பட்ட, வேதனைப்பட்ட, கண்ணீர் வடித்து நெருக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தருடைய கரங்களை உயர்த்துவதாக. இவர்கள் நினைத்திராத, எதிர்பாராத கதவுகளை தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறந்தருளுவீராக. இப்படி வைராக்கியத்தை செய்து முடிப்பதாக. உம்முடைய கரம் வல்லமையானவர்களை நடப்பிப்பதாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உம்முடைய மகிமை இவர்கள் சூழ்ந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.